கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹ் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. இந்த நோம்பு நாள்ல தான் ஜக்காத்து குடும்பம் எல்லாம் கேட்கிறாங்க. பள்ளிவாசல்ல போயிட்டீங்கன்னா அல்லாஹ் அக்பர், ஜக்காத்து 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 ஜக்காத்துங்கிறாங்க. எல்லாரும் நிக்க வச்சுட்டாங்க. இதுல என்னன்னா வருத்தப்பட வேண்டிய விஷயம். இது வந்து உண்மையில நானும் அதுலதான் இருந்தேன். முதல்ல அப்படிதான் இருந்தேன், எல்லாத்துலயும் இருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா வறுமையை வந்து நாம தான் உருவாக்கணும். வறுமையை நாம தான் உருவாக்கணும். அவனை சோம்பேறியாக்கணும். அவனுக்கு எந்த மாதிரி வழிகாட்டியும் காட்டாம அவனை குடுத்து 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 அவன் ஒரு நாளைக்கு 300 நாள் சம்பாதிக்கிறான் பாருங்க. அதுல அவன் ஒரு பெரிய ஒரு நன்மையை காட்டுறான். இன்னைக்கு வந்து கையேந்திரவங்க எல்லாம் பெரிய லெவல்ல இருக்காங்க. நீங்க அந்த பேப்பர்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா கையேந்துறாங்க பாருங்க. அந்த கையேந்திரவங்க எல்லாம் நிறைய லெவல்ல பெரிய லெவல்ல இருக்காங்க. அந்த பணத்தை வாங்கி வட்டிக்கு விடுறாங்க. அதுல இருந்து விருத்தி ஆகுறாங்க. இப்படிலாம் பார்க்கணும். இப்ப அதை விட்டுடுங்க. நம்ம பார்க்கறத பார்த்தீங்கன்னா இந்த இந்த காரியம் வந்து நம்ம காரியம் வந்து ஜக்காத்துல வந்து நம்ம என்ன செய்யறோம்னாக்கா அஹ் மேலும் ஏழையாக்கணும். அதான் எனக்கு தெரிஞ்சு. அப்ப இதனுடைய தன்மையை நாம் உணரணும்னாக்கா நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காரணும். ஒண்ணா உட்காந்து ஒரு ஐடியா பண்ணி நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க சம்பாதிக்கிறாங்க, ஒரு 5 பேர் சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த 5 பேரும் உட்காரணும். அதே மாதிரி பள்ளிவாசல்ல முத்தபடி அவர் இவரெல்லாம் இருப்பாங்க பாருங்க. அவங்க எல்லாம் ஒண்ணா உட்காந்து இது எப்படி நம்ம முறையா செய்யணும்னு பார்க்கணும். அதே மாதிரி அந்த ஊர்ல ஒரு பள்ளியா சேரணும். அப்புறம் அந்த ஊர்ல இத்தனை பள்ளிகள் அத்தனை பள்ளி ஒண்ணா சேரணும். இப்படி சேர்ந்து நீங்க செய்யும் போது ஒரு கலெக்டிவ்ல ஒரு சமுதாயம் வேகமாகும். இதுக்கு நல்ல உதாரணம் வந்து இன்னைக்கு உள்ள சியா போரா தான். அவங்க அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்கலாம். அவங்களும் நம்ம சகோதரன் தான் கேட்கலாம். அங்க வந்து ஏழையே கிடையாது. எல்லாம் உழைப்பாளி தான். இப்ப ஒரே ஒரு ஒரு உதாரணம் வேற மாதிரி சொல்ல பாருங்க. நடைமுறை உதாரணம். நான் ஒரு ஒரு பெரிய ஒரு மீட்டிங் லயன்ஸ் கிளப். அந்த மீட்டிங்ல ஒரு ஃபாரினர்ஸ் வந்திருந்தார். அவரோட போற ஒரு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அப்போ ஹோட்டல் விட்டு வரும்போது அந்த வாசகிட்ட அந்த என்ட்ரன்ஸ்ல ஒருத்தன் வந்து கேட்டு கையேந்திரான். ஏதாவது கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி. இவர் உடனே கூப்பிடுறாரு வா அப்படின்னு கூப்பிட்டு இந்த கதவை திறந்து விடலான்றாரு. இந்த கதவை இந்த பேக் திறந்து விடுங்க. திறந்து உட்கார்றாரு. என்னையும் உட்கார சொல்லிட்டாரு. உட்காந்தோன்னே எடுத்து 20 ரூபா பணத்தை கொடுத்தாரு. அந்த அந்த திறந்து கொடுத்தாரு. அப்ப நான் கேட்டேன் ஏன் சார் அவன் அங்கதான் இருக்கானே அப்போ கொடுத்த இந்த வேலை செய்யணும்னா தட் இஸ் ராங். அவன் செஞ்ச கூலிக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்றாரு. அவன் செஞ்ச வேலைக்கு நான் கூலி கொடுக்குறேன். அவன் இதை வந்து உணரணும். அவன் சும்மா கொடுத்தா அது பிச்சை. அவனை பிச்சைக்காரன் ஆக்க நான் விரும்பல. அவன் உழைப்புக்கு கொண்ட ஊதியத்தை கொடுங்க. அதான் அல்லாவுடைய சொன்னாங்க பாருங்க. எல்லாரும் உழைப்பாளியாங்க. உழைப்பாளி ஊதியத்துல ஒருபோதும் நீங்க மோசடி செஞ்சாங்க. அவன் வேர்வை முடியறதுக்குள்ள காயத்துக்குள்ள அவன் பணத்தை கொடுத்துருங்கிறாங்களே இதான். அதே மாதிரி ரசூலுல்லாஹி சொன்னது என்ன நல்லா பாருங்க. நீங்க எங்க வேணாலும் அழைச்சு பாருங்க. அவன் வாழ்க்கை வரலாறு படிச்சவங்க ரசூலுல்லாஹி சொன்னதுதான். மீனை பிடிக்க கத்துக் கொடுங்க. மீன் கொடுக்காதீங்க. மீன் கொடுக்குற தர்மம் தான். அதை விட மீனை பிடிக்கிறதுக்கு கத்துக் கொடுங்க. அரபுல சொன்னா தமிழ்ல சொல்றான். வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப ஜக்காத்து என்பது என்ன என்பதை இன்னைக்கு நம்ம சமுதாயம் புரியல. அவன் இவர் பெரியவர் புரிஞ்சவர்னு கேட்கிறாங்க. புரியல. ஆனா இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி ஜக்காத்து என்ன புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப ஜக்காத்து என்பது என்னன்னாக்கா இன்னைக்கு வந்து நம்ம கொடுக்குற இந்த சில்லற காசு ஜக்காத்து என்னங்க? அதை நீங்களும் செய்றீங்க, நானும் அப்படிதான் செய்யறேன். தப்புதான். ஆனா இப்ப படிக்க 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 நமக்கு வருது. அப்ப ஜக்காத்துனா என்ன அப்படின்னு எடுங்க. சதக்கானா எடுங்க. சக்காத்தையும் சதக்காவையும் 2 பேரும் ஒண்ணுங்கிறாங்க. ஜக்காத்தும் சதக்காவும் ஒண்ணுங்கிறாங்க. அது எது அடிப்படையில சொல்றாங்க நிறைய ஹதீஸ் தான் வைப்பாங்க. ஜக்காத்து தனிதான், சதக்காங்கிறது தனிதான். அப்ப சதக்காவைத்தான் 8 பேர் கொடுங்கனால ஜக்காத்து அப்படி சொல்லல. இது நல்லா உன்னிப்பா நீ குரானை கவனிங்க. எனக்கு ரொம்ப பெரிய இவர் படிச்சா இருக்குன்னு நினைக்காங்க. நான் நிறைய புக்கு வச்சுக்கிறேன். எல்லாம் நீங்க எழுதின புக்கு தான். மார்க் அறிஞர் புக்கு தான். அதுலேருந்து தான் நான் திங்க் பண்றேன். அப்ப ஜக்காத்துங்கிறது அல்லாஹ் குரான்ல எந்தெந்த இடத்துல சொன்னாலும் எல்லாத்தையும் எடுங்க. எல்லாத்தையும் எடுங்க. நீங்க செய்து முற்றிலும் மாறா இருக்கும். ஆனா அதே சமயம் சதக்கா எடுங்க. நீங்க இருக்கிற எல்லாத்துக்கும் முற்றிலும் மாறி இருக்கும். ஏன்? நாலேஜ் இல்ல. புரியல. ஆனா தெரியுது. ஜக்காத்னா என்னன்னு தெரியுது. சதக்கானா தெரியுது. எப்படி ஹெட்டிங் இது? திஸ் இஸ் ஜக்காத். திஸ் சதக்கா. அப்ப டிஃபைன் சதக்கா, டிஃபைன் ஜக்காத்து தெரியல. படிச்சவங்களும் தவறான வழியை காட்டுறாங்க. நான் யாரையும் குறை சொல்லல. யாரையும் மதிப்பில்ல. இப்போ ஒரு சிம்பிளா அவனை சொல்ல பாருங்க. அக்கீமு ஸலாத்த வாத்து ஜக்காத். தொழுகையை நிலைநாட்டுக்கு ஜக்காத்தை கொடுங்க. அதாவது மதரசால படிச்சவங்கன்னா ஸ்கூல் ஆஃப் தாட். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஸ்கூல்ல இருந்து படிச்சு வந்து அந்த தாட்ல போவாங்க.
நாங்க வெளியில வந்து படிச்ச ஆளு. நான் வந்து வெளியில வந்து படிச்ச ஆளு. அப்ப அந்த படிச்சேன்னா, ஒ இதுக்கு 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 இன்னும் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து நான் வந்து படிச்சேன். எங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில அரபு படிச்சேன். அப்ப நிசாருன்னு ஒரு ஒரு பிரின்சிபால் இருந்தாரு. அவர் புரொஃபசர் வந்து பிரின்சிபாலா இருந்தாரு. அப்ப நான் படிக்கிற காலத்துல வந்து நம்ம மூத்தா போனாங்க சீஃப் காஜி. அவங்க இது பண்றாங்க. பிஹெச்டி பண்றாங்க. என்னுடைய நண்பர் அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் எனக்கு நெறைய கத்துக் குடுத்தாரு. அவர் தான் டாக்டர் அலி, முகமது அலி. அவர் வந்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அத்தா. அத வந்து ரிசர்ச் பண்ணி டாக்டர் பட்டம் வாங்குறாங்க. அப்ப அந்த அளவுல இவங்கலாம் உட்காந்து பார்ப்பேன். அவங்களோட பழகுவேன். முகமது அலியோட எனக்கு நல்ல பழக்கம். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நெறைய இப்ப எப்படி எப்படி கோக்குறாங்க, எப்படி எடுக்குறாங்க, எதுலேருந்து எடுக்குறாங்க, அத எடுத்து எப்படி ஜாயின் பண்றாங்க. அப்பதான் இந்த டாக்டரேட் பட்டத்துக்கு வர முடியும். அப்ப இதுலேருந்து எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இப்ப அங்க போய் இங்க போய்லாம் எடுக்குறாங்களே, நம்ம இப்படி யோசனை பண்ணிட்டே இருந்தேன். ஒரு நாள் அல்ஹம்து சூரா ஓதுனேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஓதி முடிச்சுட்டு, அப்ப என்னுடைய பாடம், நான் வந்து படிச்ச பாடம் இருக்குல்ல, காலேஜ் அத எடுத்து ரெஃபர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஐடியா வந்துச்சு. ஒரு இடத்துல ஒரு வார்த்தை வேற மாரி வருது. அதே வார்த்தை இன்னொரு இடத்துல பொருத்தி பார்க்க முடியல. நீங்க எந்த புக் வேணா எடுங்க. கவிதை எடுங்க, கணக்கு புக் எடுங்க. எந்த புக்கு எந்த வாத்தியார் எழுதின புக் எடுத்தாலும் சரிங்க. ஒரு வார்த்தை இன்னொரு இடத்துல வந்து அது கோர்வையா வருமா? எனக்கு சொல்லத் தெரியல. கோர்வையா வருமான்னு பாருங்க. வரவே வராது. சம்மந்தம் இல்லாம இருக்கும். அப்புறம் சப்ஜெக்ட் இருக்கும். ஒரு சம்மந்தம் இல்லாத இது வேற மாரி போகும். ஆனா குரான் எடுத்து பாருங்க. உண்மையிலேயே நான் ஆய்வு பண்ணது. நான் ஆய்வு பண்ணது. அப்ப இந்த குரான் அழுகும் சூறாவ நம்ம தப்சீர் எழுதுவோம். எனக்கு ஒரு ஆசை. நீ என்ன எழுதலாமா அப்படின்னு கேட்டுறாங்க ஒரு பேச்சுக்கு. எனக்கு ஒரு ஆசை. அப்ப இது விபரீதமான ஆசையா கூட இருக்கலாம். அப்ப நிசார் தான் சொன்னாரு. அப்ப இத எடுத்து போய் அவர்ட்ட காட்டுனேன். எப்படி செஞ்சேன் அப்படின்ட்டு. அந்த ஆளு உண்மையிலேயே என்ன பாராட்டுனாரு. சத்தியமா சொல்றேன். அல்லாஹ் இது ஒரு பெருமைக்கா சொல்றேன். அப்ப இது எப்படி எழுதினேன் அப்படின்னாக்கா, தப்சீர் என்பது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையெல்லாம் கோர்வையா கொண்டு வந்து வைப்பாங்க. வச்சு விளக்கம் குடுப்பாங்க. அப்ப இப்னு கசீர் இருக்குது, ஐஎஃப்டி தஃசீர் இருக்குது. அப்புறம் நம்ம பாக்கியா சாலியாத்து அ ஜஹாயிருல் அதுவும் இருக்குது. அப்புறம் வந்து இன்னும் 2, 3 தப்சீர் வச்சிருக்கேன். கூத்தான ஒரு தப்சீர் இருக்குது. இப்ப இவ்வளவு தப்சீரும் எப்படி பண்ணிக்கிறாங்கன்னு அதையும் நான் பார்க்கிறேன். அத பார்த்துட்டு நம்மளா என்ன செய்வோம்? அல்லாஹ் என்ன செய்றான் அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்து எடுத்தேன். இந்த அல்ஹம்து எங்கெங்கெல்லாம் வருதுன்னு பார்த்தேன். அல்ஹம்து எங்கெங்கெல்லாம் வருதுன்னு குர்ஆன்ல எல்லா இடத்தையும் கேட்டு அப்படியே எடுத்து வச்சேன். அப்ப அல்ஹம்துக்கு அல்ஹம்து தான் டிரான்ஸ்லேஷன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, குர்ஆனுக்கு குர்ஆன் தான் டிரான்ஸ்லேஷன். குர்ஆனுக்கு குர்ஆன் தான் தப்சீர்ங்கிறாங்க. குர்ஆனுக்கு குர்ஆன் தான் தப்சீர். வேற எந்த மனிதன் எழுதினாலும் எந்த வார்த்தை எழுதினா அந்த வார்த்தைக்கு அந்த வார்த்தை அர்த்தம் வராது. அப்ப குர்ஆன்ல வந்து எத்தன வார்த்தை வந்தாலும், எத்தன வசனங்கள் நீ போட்டாலும் அந்த வசனத்த தனியா எடு. அப்ப அல்ஹம்து தனியா எடுத்தேன். அது இப்ப அந்த வசனம் எடுத்தா ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே தொடர்பா வருது. இது வேற எந்த கித்தாப்லயும் வராது. எந்த புத்தகத்திலும் வராது. நீங்க உலகத்துல எங்க வேணாலும் தேடி போங்க. எந்த ஆய்வாளர்ட்ட கூட போங்க. அப்ப அல்ஹம்து ஒரு வார்த்தை. அல்ஹம்துக்கு அடுத்து என்ன? அர் ரஹ்மான் எடு அப்படியே வரிசைல. அர் ரஹீம் அப்ப இப்போ வந்து இன்னைய காலகட்டத்துல ஒரு 10 வருஷத்துல பத்தி 10 வருஷமா முன்னாடி இது இருக்குது. சரி இது கம்ப்யூட்டர் தட்டினீங்கன்னா அந்த வார்த்தையெல்லாம் வந்துரும். நீங்க போய் பொறுக்கி எடுக்க வேண்டியது. நான் அப்ப பொறுக்கி எடுத்தேன். ஒண்ணு ஒண்ணா பொறுக்கி எடுத்தேன். இப்ப அது எடுக்க வேண்டாம். தட்னி அல்ஹம்து எங்கெங்க வரும் சரவணன் எடுக்கலாம். அப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்ஹம்து, அர் ரஹ்மான், அர் ரஹீம், மாலிக்கி, யௌமித்தீன், ஆலிம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இப்படி ஒண்ணு ஒண்ணு எடுத்தீங்கன்னா, அப்படியே ஒரு புக்கு மாரி வந்துருச்சுங்க. அத எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே அந்த ஒண்ணுக்கு நீங்க தப்சீர் நீங்க பண்ணுனீங்க. அல்ஹம்துலில்லாஹ் நீங்க தான் சிறந்த ஆள். சந்தேகமே இல்ல. அவ்வளவு மண்ட கனவோட எனக்கு வந்த மாரி ஆயிருச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே திங்கிங் மேல திங்கிங் வந்துச்சு. அல்லாஹ்வா எனக்கு குடுத்த அந்த அறிவு தான். அது வேணா நம்மள ஒரு பெருமைக்கும் மத்த சில. அப்ப இத எடுத்து பார்க்கும்போது தான் எவ்வளவு தப்புகள் நடந்திருக்குது, நடக்க போகுதுங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்சிரும். குர்ஆன நீங்க படிச்சுட்டீங்கன்னு வைங்க, யார் யாரெல்லாம் பொய் சொல்றான்னு தெரியுங்க. எவரா இருந்தாலும் சரி. அவன் உண்மை சொல்றானா, பொய் சொல்றானா அப்படின்னு தெரியும். அதான் அந்த ஆய்வாளர்கள்லாம் இருக்காங்க பாருங்க. குர்ஆன் ஆய்வாளர்கள்லாம் நல்லா உன்னிப்பா பார்ப்பேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 12 பேர் தான் இருக்காங்க. பாக்கி எல்லாம் அரைகுறை தான். யாரா இருந்தாலும் சரி. வருத்தப்பட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, குர்ஆன நம்ம விட்டுட்டோம். குர்ஆன நம்ம விட்டதால தான் நம்மட்ட பல வகையான பிரிவுகள், பல வகையான பலவீனம்லாம் வந்துருச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்க? குர்ஆனுக்கு குர்ஆன் தான் தப்சீர்னாங்க. அதான் எனக்கு சிந்தனைய ஊட்டுனுச்சு. சரி வச்சு பார்த்தேன். இது அப்படியே ஒரு இது மாரி எடுத்திருக்கேன். அதே மாரி நோம்பு. இந்த நோம்பு இருக்கு பார்த்தீங்களா? இந்த நோம்பு அல்லாஹ் சொல்றான். உனக்கு மட்டும் நோம்பு இல்ல.
உன்னுடைய முன் சென்ற சமுதாயத்துக்கு நோம்புனா அந்த நோம்பு வர்ற வார்த்தையில எங்கெங்க அதோட கனெக்ஷன் வருதுன்னு பார்த்து மற்ற வேதங்களை நம்ம மற்ற வேதங்கள்லாம் படிச்சவங்க இல்ல. ஆனா மற்றவங்க தமிழ்ல எல்லாம் அதெல்லாம் கோர்வையா கொடுத்து நோம்புன்னு ஒரு புத்தகமும் போட்டிருக்காங்க. ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் அதை யார் யார் இந்து மதத்துல எப்படி பண்றாங்க, கிறிஸ்துவ மதத்துல எப்படி பண்றாங்க, இஸ்லாமியர் எப்படி அப்ப நோம்புங்கிறது இறைவன் கொடுத்த வரம் என்பது எல்லா கித்தாபுலும் ஒன்னாதான் வரும். ஒரு கோயில் தான் வரும். இது எந்த மனிதனும் எழுத முடியாதுங்க. எந்த மனிதனும் எழுதவும் முடியாது. இது நான் சொல்றதோட நீங்க பார்க்கணும். நீங்களா அந்த ஒரு லைன் எடுங்க. அந்த லைன் எந்தெந்த இடத்துல வருதுன்னு பாருங்க. இப்ப பாருங்க, நீங்க ஒண்ணு வேணாம். இப்ப நான் சொன்ன ஒரு ஒரு ரப்பனா ஆத்தினா, ரப்பனா ஆத்தினா அதை மட்டும் எடுங்க. ரப்பனா எங்க வருது, ஆத்தினா எங்க வருது, ஃபித்துனியா எங்க வருது, ஹசனா எங்க வருது, அப்படி ஒண்ணு ஒண்ணு எடுங்க. கோர்வையா வந்து நீங்க யாருன்னு கரெக்டா கண்டுபிடிச்சோம். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொல்ல குரான். அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது தான் இந்த ஜக்காத்தை எடுத்தேன். இந்த ஜக்காத்தை எடுத்தேன். இப்ப இந்த ஜக்காத்தை எடுத்து பார்க்கும்போது தான் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியுது. அத இப்ப நம்ம சொன்னோம். அக்கீமு ஸலாத்த தொழுகை நிலைநாட்டு, ஆத்து ஜக்காத்து ஜக்காத்து இந்த 2 ஞாபகம் 2 பனிஷ்மெண்ட் தான். இதுவரைக்கும் யார் சொன்னாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியாது. பட் பனிஷபிள் இது செக்ஷன் என்னன்னாக்கா ஒண்ணு ஜக்காத்து, ஒண்ணு தொழுகை தான். அந்த தொழுகையும் ஜக்காத்து எவன் விட்டானோ அவனுக்கு வந்து நரகம் தான். நரகத்தினுடைய பேரை சொல்லலாம். மண் தரக்க சலாத்த ஃபக்கது கஃபர. மண் தரக்க சலாத்த ஃபக்கது கஃபர. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. மண் தரக்க சலாத்த எவன் தொழுகையை விட்டானா ஃபக்கது கஃபர, காஃபிர் ஆயிட்டான், ஓடிட்டான், நிராகரிச்சுட்டான். எவ்வளவு பெரிய வார்த்தை. இப்ப இதையெல்லாம் கொண்டு மண்டையில ஏத்தும் போது அப்படியே நீ கோர்வையா பண்ணிட்டு வரும்போது இது அப்படியே தெரியுது. அப்ப நோம்பு நான் பிடிக்கலங்க, எனக்கு வந்து நரகம் கிடையாது. நான் ஹஜ்ஜு செய்யல, எனக்கு நரகம் கிடையாது. நீ தொழுவுல உனக்கு நரகம் உண்டு, நீ ஜக்காத்துக்குள்ள உனக்கு நரகம் உண்டு. இது எப்படி கான்பிடன்ஸ் அப்படின்னா குரான் தான். இதான் சட்ட புக்கு. இந்த சட்ட புக்கு சொல்லுது, நீ இந்த 2 செய்யலன்னா மாப்பிள்ள உனக்கு நரகம் தான். அந்த நரகத்தினுடைய பேர் இதுதான். இப்ப நமக்கு கோர்ட்ல சொல்ல பாருங்க, இந்த செக்ஷன் உனக்கு 6 மாசம், இந்த செக்ஷன் உனக்கு தூக்கு தண்டனை. அதே தான் அல்லாஹ் சொன்னான், உன்னை தூக்குங்க அப்படிங்கிறான். இப்படிதான் நமக்கு. இப்ப இதையெல்லாம் நம்ம படிக்க படிக்கதான் நமக்கு ஒரு பயமாக்குது. அப்ப நம்ம எல்லாம் தொழுவால் இல்லாத ஆள் தான். அப்ப இந்த தொழுகையில ஏன் கொண்டு வர்றோம், எப்படி கொண்டு வரோம்? அப்ப சில பேர் சொல்லுவாங்க, இவர் தொழுகையில சரியா தொழுல, அதெல்லாம் விட்டுடுங்க. அவன் தொழு அவனுக்கு தான், அவங்க நோம்பு அவங்களுக்கு தான். இப்ப நான் நோம்பு பிடிப்பேன், நீங்க பாப்பீங்க என்ன இவன் நோம்பு பிடிப்பேன், சரியில்லை அப்படிம்பீங்க. இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. பள்ளிவாசல்ல 1982 82 83 பெரிய இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. அதாவது ஹனஃபி பள்ளிவாசல்ல நாம தொழுதோம்னு வைங்க, சாஃபி தொழுதானாக்கா வித்திருக்கு வெளியே போயிடுவாங்க. இதெல்லாம் நடந்தது. வித்திற்கு வெளியே போய் வெளிப்பள்ளியாசல் தொழுவாங்க. யாரு சாஃபி. சாஃபி பள்ளியாசல் இருந்தா திராவியால வந்து வித்திருக்கிட்ட வரும்போது சாஃபி உள்ள இருப்பாங்க, ஹனஃபி வெளியே வந்துருவாங்க. இதெல்லாம் எங்களுக்கு அப்ப வந்து இந்த படிக்கிற காலத்துல இந்த மண்டையில ஏறிச்சு. அப்ப மக்கா பள்ளியில வந்து சுலைமா ஹாஜியத் இருந்தாங்க. அவர் தப்சீர்லாம் சொல்லி நல்ல விளக்க வகுப்பு. அவருடைய அவர் மூத்தாயிட்டாங்க. எல்லாம் அவருடைய பார்த்து சொர்க்கத்தை கொடுக்கணும். அவருடைய தப்சீரை போய் நான் தேடிட்டு இருக்கேன். அது வீட்டுல இருக்குது. யாராவது வயசுல நான் போடுறதுக்கு ஆசையும் உண்டு. ஏன்னா வரிக்கு வரி அவர் தமிழாக்கம் பண்ணவர். அது எனக்கு தெரிஞ்சு தப்சீர்ல வந்து அவர் வந்து நல்ல ஒரு வார்த்தைக்கு தமிழாக்கம் அப்படியே போட்டு அப்புறம் தப்சீர் பண்ணுவாரு. அந்த தப்சீர் போடணும்னு ஒரு ஆசை. அது ஒண்ணு. அப்ப அவர் ஒண்ணு. நிஜாமுதீன் புரட்சிவாக்கம் இருந்தாரு. இவங்க எல்லாம் ஒரு கேந்திரம் மாதிரி. அந்த பக்கம் உள்ள நார்த் மெட்ராஸுக்கு புரட்சிவாக்கம் வந்து இமாம் வந்து நிஜாமுதீன். சென்ட்ரல் பள்ளியாச்ச மக்கா பள்ளியில சுலைமான் ஹாஜர்த்தி. அப்ப இந்த இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கும் போது இப்ப எங்க பக்கமும் நல்லா நல்லா பிடிச்சோம். அப்ப எங்க நண்பர்லாம் சரி ஏன்டா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், இது நம்ம தீர்வை பார்க்கணும், தீர்வை காணணும்னு சொல்லி ஒரு வண்டியை எடுத்து நேரா வந்து பாக்கியா சாலை ஏற்படும். அதெல்லாம் தலைமை போயிடுவாங்க, தலைமை மதரசாம்பாங்க. அது அப்படி அப்படி சொல்லி சொல்லி நமக்கு அப்படி வச்சு மதரசாவுக்கு போயிட்டோம். அப்ப யாருன்னா பிஎஸ் ஜெயலலிதா இருந்தாங்க. பிஜே பிஎஸ் சுகர் பிஎஸ் ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்க மூத்தாயிட்டாங்க. எல்லாம் அவங்களை பார்க்கணும், சுகத்தை கொடுக்கணும். அப்ப பிஎஸ் 4 அவங்க ப்ரொஃபஸரா இருந்தாங்க நினைக்கிறேன். அப்புறம் தான் பிரின்சிபலா மாறினாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட போறோம். நாங்க 6 பேர் போறோம். போய் இந்த மாதிரி தனித்தனியா சொல்றாங்களே, இது எங்களுக்கெல்லாம் மனசு ஒரு 2 போய் அந்த கேட்கறதுக்கு போனோம். யாரு 3 பேரையும் சேர்க்கணும், இதை ஒழிக்கணும், இது தப்பு அப்படிங்கிறது கேட்கறதுக்கு இதை நான் கையில் எடுத்துட்டு போனோம். போகும்போது அவர் வந்து பிஹெச்டி என்ன சொன்னாங்க, ஆயிடுச்சு நீங்க எல்லாம் எங்கேருந்து வருங்க, நாங்கெல்லாம் மெட்ராஸ் அடையாறு தான் வரோம் அப்படின்னாங்க. அப்ப நம்ம நாங்க பேண்ட் சட்டிலாம் போடுறோம். அப்ப நோம்பு நேரம், பாருங்க எல்லாம் நோம்பு நேரம். அப்ப வந்து அப்படியே பேசும்போது தக்குவா
அது இறை எச்சத்தை பத்தினா பேச்சு வந்துச்சு. பேசுனோம்னா, சார் நீங்க எல்லாம் பெரிய லெவல்ல உள்ளவங்க, எவ்வளவு பெரிய ஆளு. நம்ம எல்லாம் இந்த காலத்துல இருக்கும்போது இந்த மாதிரி பாகுபாடு பண்ணி அவன் உள்ளார சொல்றான், இவன் வெளியே சொல்றான், இவங்க வெளியே சொல்றான், அவங்க உள்ளாடுறான். இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குதும் போது அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிறது அவர் தான் எனக்கு சொன்னார். அது சொன்ன உடனே சுலைமான் சேர்த்து நிஜாம் இவங்கெல்லாம் வச்சு தரமணி பள்ளிவாசல் மீட்டிங் போட்டு எல்லாரும் எல்லா பள்ளிவாசலும் நீ வந்து அந்த பிரிவினை இருக்கக்கூடாது. ஹனஃபியில தூண்டிங்களா எல்லாரும் உள்ள இருந்து வித்திருக்கோம். சாப்பிட எல்லாம் வித்திருக்கோம். அந்த கண்டிஷனை போட்டு எழுதி வாங்கின ஆள் நாங்கெல்லாம். இது பெருமைக்கா சொல்ல ஒண்ணு. இப்ப இந்த தக்குவாக்கு வர்றோம் பாருங்க. அப்ப வேலூர் போனோம். நாங்கெல்லாம் போனோம்னா டடா அப்படின்னு போனோம். பேண்ட் சட்டை எல்லாம் பார்த்தோம்னா அது எத்தனை ஒரு மாதிரி ஆயிட்டா சொன்னா இல்லை எங்கடா வந்தீங்க அப்படின்ட்டு இல்லை நாங்கெல்லாம் நோம்பா என்ன நோம்பு அப்போதான் நாங்கள் எல்லாம் சொன்னோம் அஜயத்தை கொஞ்சம் அப்படி நம்ம புகழுவோம்ல அஜயத்தை உங்களுடைய பறக்கத்தவங்க துவா பறக்கணும் இங்கே வா அப்படின்னாரு. அது என்ன பார்த்தா விட்டாரு இங்க வாண்டு என்ன அஜயத்துக்கு நீ எங்க இருந்து வரேன் நான் அடையாதே வந்தீங்க பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு வரேன் என்ன பார்த்து துவா பண்ணுங்க நான் துவா பண்றேன். ஆனா இப்ப என் மனசுல ஒண்ணு ஊசல் ஆடுகிறாரு என்ன ஆகுது என்ன மாம்சம் சொல்றீங்கன்னா அதாவது நீ பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு நோம்பு வச்சுக்கிற அடையாறுலயே இங்க வர்ற எங்க வேலூர் பாக்கியத்து வர்ற வரும்போது ஊர்ல உள்ள பலா முசீபத்து கண்டது வந்தது போனது எல்லா பலாவையும் பார்த்துட்டு வர்ற சினிமா புதுசுல பாக்குற ஆர்டிஸ்ட் கூட்டங்கள பாக்குற அதை பாக்குற பேச்சு பாக்குற பொய் பேசி கேட்கிற கண்ட கெட்ட வார்த்தையை கேட்கிற எல்லாத்தையும் கட்டி இங்க வர்ற என் ரூமுக்கு வர்ற என் ரூமுக்கு வரையா நோம்பு முடிச்சிடுற நோம்புல இருக்க எனக்கு இந்த வாய்ப்பே கிடையாது. நீ வந்து பாவத்துல நடந்து வந்துட்டு இருக்க வந்து இங்க வந்துட்ட நான் பாவத்தை பார்க்கல பாவத்தை கேட்கல பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் திரும்ப தான் இருக்கேன். நான் பாவத்தை பார்க்கல பாவம் கேட்கல நான் பாவம் செய்யற வாய்ப்பே இல்லை. உனக்கு எல்லா வாய்ப்பும் நீ பாவம் செய்யாம வர்ற பாரு. என்னுடைய தக்குவா என்னுடைய தக்குவா உங்க தக்குவா உயர்ந்ததுக்கா அப்படி எனக்கு கைக்கார ஆடி போச்சு. அதுல மண்ட திமுரு வந்த மாதிரி இருந்துச்சு. அல்லாட்ட ரொம்ப பாவம் பண்ணி போட்டேன். ஏன்னா போடாம பொச்செருப்பு தற்பெருமை ஆணவம் இந்த ஆந்தியெல்லாம் வந்துடக்கூடாது. நான் வந்தேன்னா மனுஷன் அழிஞ்சிருவான். அப்ப அந்த ஆளுன்னு சொன்ன உடனே எனக்கு கண்ணுல தண்ணியே வந்துருச்சு. உண்மையில அவர்லாம் ஒரு சீரியலான மனுஷன். சில விஷயத்த நம்ம கண் சொல்றாங்க பாருங்க. எவ்வளவு பெரிய விஷயத்த நமக்கு வந்து பிரெயின் ஏத்துறாங்க பாருங்க. அப்ப அவர் சொன்னார் உங்களுடைய சாதாரண இபாத்து கூட என்னுடைய இபாத்து உங்களுக்கு உச்ச கட்டணும். அதான் பெருமாள் கேட்கறாங்க பாருங்க. சாஹாபினா 7 சாஹாபி கேட்கறாங்க யார சொன்னா உடுத்துறதுக்கு துணி இல்ல கேட்கறாங்க. எங்களுக்கு உடுத்துறதுக்கு துணி இல்ல. அப்ப என்ன செய்ய முடியும்? அவங்க ட்ரெஸ்ஸா கொடுக்குறாங்க. இதான் தக்குவா. அந்த ஒரு இறை எச்சம்ங்கிறது வந்து இறைவனை விட்டு ஓடுறது இல்லைங்க. நெருப்பை கண்டு ஓடுறது இல்ல. இறைவன் பக்கம் நெருங்குறது. நீ எந்த அளவுக்கு நெருக்கத்தை உண்டு பண்றியோ அந்த நெருக்கத்துக்கு அவங்கள கூட்டிட்டு வரையோ அதான் இவ்வாறு. அப்ப இதை வந்து அவங்க சொல்லிதான் எனக்கு வந்து மண்டை ஏறுச்சு. இப்ப இதனால நம்ம அப்படிலாம் இல்லை. எல்லா வகையிலும் தப்போடத்தான் நம்ம வாழ்றோம். தப்பு செய்யற இடத்துலதான் நம்ம இருக்கிறோம். தப்போடத்தான் நம்ம ஒட்டி வாழ்றோம். நம்மள எல்லாமே தப்பு தான். எல்லாமே நம்ம தப்புலதான் இருக்கோம். அப்படி இருந்து இந்த தப்புல நமக்கு விவாதத்தை பிடிக்கிறோமே இது அல்லாக்கும் தத்தக்கும் நீங்கள் தக்குவா பேர் ஆகிறாங்கன்னா இதான் 800 கோடி பேர் இருக்கானுங்க உலகம் சுத்தி 200 கோடி 300 கோடி பேர் தான் முஸ்லீம் இருக்கான். இந்த முஸ்லீம்ல பாதி முஸ்லீமும் காவாசியும் தெரியாது. ஒரு 150 கோடி முஸ்லீம் நோம்பு குடிப்பான். அவன் தான் அல்லாக்கும் தத்தக்கும் இறைவனோட சேர்றான். தத்தக்கும்னா இறைவனோட சேர்றான், இறைவனோட ஐக்கியமானான், இறைவனோட நெருங்குறான். இவன் தான் உண்மையான நெருக்கம் உள்ளவன். பாக்கி எல்லாம் வந்து இறைவன் விட்டு நபர்றான். ஏன் இறைவன் அன்பாளவன். அந்த அன்பை உணராம நபர்றான். இவன் இறைவன் அன்பாளவன் நெருங்குறான். இவன் நெருங்குறான் அதே அன்பாளனை பார்த்து இவன் நபர்றான். அது எப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை வந்து எல்லாம் சுபானத்தை நம்ம காட்டுறான் பாருங்க. அவை கண்டித்துக்கு எல்லாம் இந்த நோம்பு மாசம் நாளைல வரும் கடைசி 10 இந்த கடைசி 10ல ரஹமத் அள்ளி வீசலாம். அதை நம்ம சொல்றோம் இன்ஷா அல்லாஹ். அதே நம்ம அப்ப இந்த ஜக்காத்துல வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஆகவே ஒண்ணு கூடுவோம். நம்ம எல்லாம் ஒண்ணு கூடி இந்த ஜக்காத்தை வந்து என்ன செய்யறது எப்படி காசு முறை எப்படி பண்றது பாருங்க. ஒரே ஒன்று சொல்றேன். இன்கம் டேக்ஸ் இருக்கு பாருங்க. இன்னைக்கு இந்தியா கவர்மெண்ட் இன்கம் டேக்ஸ் இந்த இன்கம் டேக்ஸ் வந்ததே ஜக்காத்தை கூட தான் வந்துச்சு. இந்த இன்கம் டேக்ஸ் பேசுனாப்பான் ஜக்காத் நல்லா புரியுங்க. எப்பேற்பட்ட அவர் வந்தாலும் சரி படிச்சவர் இவர் வந்துடும் சொல்லி இன்கம் டேக்ஸ் முழுக்க முழுக்க ஜக்காத் தான். கரெக்டா சொன்ன நல்லா நபியே நீங்க வந்து ஜக்காத்து கொடுங்க.
உங்க மக்கள் எங்க ஜக்காத்து கொடுங்க. எவன் ஜக்காத்து கொடு மறுத்தானோ அவன்கிட்ட புடுங்குங்க. எல்லாம் குரானுடைய வார்த்தை. அவன்கிட்ட எடுங்க. அதே தான் இந்தியா கவர்மெண்ட் சொல்லுது. இன்னைக்கு பாபா அம்பேத்கர் எழுதுனது இதே மாதிரி தான். மக்கள்கிட்ட வசூல் பண்ணுங்க, மறைச்சானா எடுங்க, ஃபைன் போடுங்க அப்படிங்கிற எல்லாம் இங்கதான் இன்கம் டேக்ஸ் தான். அப்ப இன்கம் டேக்ஸ் ஜக்காத்தையும் ஒட்டி பாருங்க, கரெக்டா இருக்கும். அக்கிமு சலாத்த, அல்லாவை நினைவு கூறுங்கள், ஜக்காத்து கொடுங்க. இன்னைக்கு புத்தகம் கொடுப்பான், நாளைக்கு புத்தகம் கொடுப்பான், கொடுத்துருப்பான். இதுக்கு அழகான ஒரு வரி என்னக்கா, ஜிஎஸ்டி தான். ஜிஎஸ்டி கட்டாதவன் எவனுமே கிடையாது. அப்ப ஜக்காத்துங்கிறது எவனுமே கொடுக்காத மக்களுக்கு கிடையாது, எல்லாம் கொடுக்குறான். இது நல்ல விவரமா பேச நேரம் கிடையாது. அப்ப ஜக்காத்து என்பது குடு, தொழுதியா குடு, தொழுதியா குடு, தொழுதியா. அப்ப 5 டைம்ஸ் ஒட்டி வர்றது, விவாதத்தோட ஒட்டி வர்றதுதான் ஜக்காத்து. அப்ப வருஷத்துக்கு ஒருத்தர் கணக்கு பார்த்து கொடு. அதெல்லாம் அது நம்ம சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. நம்ம ஏன் நமக்கு அந்த இது இல்லை. ஜக்காத்துங்கிறது ஆல்மோஸ்ட் என்னுடைய சொத்தை கணக்கு பார்த்து இல்ல, கணக்கு பார்த்து நான் கொடுக்குறேன் பாருங்க வரி. அந்த வரி எல்லாரையும் சுபிச்சமாக்கணும். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருந்து மக்கால இருந்து மதீனா போறாங்க. முடிக்கிற பாருங்க. மக்கால இருந்து மதீனா போறாங்க. போகும்போது அல்லாஹ்வுடைய ரசூல் பக்கம் ஜனங்க கூடிட்டாங்க. அப்ப ஜனங்க கூடினாங்கன்னா 100 பேர், 1000 பேர், 2000 பேர், 3000 பேர் வந்துட்டாங்க. அப்ப ஆயிரக்கணக்கான வரும்போது 3/4 பேர் ஏழையாக்குறாங்க. அப்ப அந்த ஏழையாக்கிறவங்களுக்குன்னா சோறு வேணும், இடம் வேணும், எல்லாம் வேணும், துணிமணி வேணும். அப்ப என்ன சொல்றாங்க, அல்லாஹ் போடு ஜக்காத்தை, வரிய போடுங்க. உங்கள்ட்ட யார் யாரெல்லாம் இருக்கு அந்த ஊர் பூரா மக்கள்கிட்ட வரி பண்ணுங்க. வரி பண்ணி இந்த மக்களுக்கு சேவை செய்யுங்க. ரோடு போடுங்க, வீடு கட்டி கொடுங்க, தண்ணி கொடுங்க. இந்த டெவலப்மெண்ட்டுக்கு தான் ஜக்காத்து. நம்ம ஜக்காத்து தப்பா புரிஞ்சு வச்சுக்கலாம். அல்லா காப்பாத்துவான். எனக்கு ஒண்ணு போல, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். தப்பா தான் என்ன அல்லாஹ் மன்னிக்க, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. ஆனா இது சரியா இல்லைன்னு ஒப்பிட்டு தான் பார்க்கணும். சதக்கா வேற, எனக்கு சதக்கா வேற, ரெண்டும் ஒண்ணு ஆக்குறாங்க. ஆணி பெருமக்கள் தான் ஒண்ணு ஆக்குறாங்க. அது மாதிரி தான் தப்சீல் எழுதி வச்சுறாங்க. 2, 3 தான். ஜக்காத்து ஈக்குவல் டு சதக்கா ஈக்குவல் டு. அல்லாஹ் தெளிவா எடுத்து காட்டுறான். அப்ப ஜக்காத்துங்கிறது எங்கெங்க வருது எடுங்க, சதக்காங்கிறது எங்க வரும், ரெண்டும் அப்படி நேருக்கு நேர் நிற்கும். ஒண்ணும் ஆகாது. 2 தர்மத்தை சொல்லுவோம். ஆனா இந்த தர்மம் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி, டெவலப்மெண்ட் ஆஃப் த பீப்புள். யார் பீப்புள்? முஸ்லீமுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அந்த ஊரை சொல்லுது. பெருமாள் சொன்னாங்க, மதினாக்கு அந்த மதினால உள்ள மக்கள் அனைவரும் எல்லாம் ஒண்ணா சேர்ந்துக்கணும். அந்த மதினா மக்கள் இவங்களும் கலக்குறாங்க. அதாவது சொன்னாங்க, முஹாஜிர் இவங்க அன்சார் எப்படி கொண்டு போறாங்க பாருங்க. இதான் ஜக்காத்து. அல்லாஹ்வோட இன்னும் கொஞ்சம் விவரமா பேசணும். அல்லாஹ் போதுமான இதுக்கு நிறைய நமக்கு நாலேஜ் வேணும். நிறைய டிஸ்கஷன் பண்ணணும். டிஸ்கஷன் பண்ணத்தாங்க நம்மள விவரம் ஆக்க முடியும். தப்பு பண்ணிருப்போம். நீங்க தப்புனா கவலையே பண்ணுவேன். தப்புனா தப்புன்னு சொல்லு, ஏன் பயப்படுற? நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தெரிஞ்ச பிரெயின் இவ்வளவுதான். நீங்க கரெக்டா சொல்ல ஏத்துக்கணும். அந்த பக்குவத்து வரதான் இஸ்லாம். முஸ்லீம்னாக்கா நாம செஞ்ச தப்பு தான், ராங்க கால்குலேஷன். அதுதான் ரசூலுல்லாஹ் 2 நன்மை. ஒருத்தவங்க ஒரு ஆயத்தை இருக்கலாம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிகாட்டுல இருக்கலாம், அந்த சுண்ணாவை எடுக்க 2 ஒண்ணா ஜாயிண்ட் ஆச்சுங்க, 2 நன்மை. உங்களோட ஃபெயிலியர் ஆயிட்டானுங்க, அவன் ஆய்வு பண்ணான ஒரு நன்மைங்கிறா. இந்த பர்க்கத்து யாரு கொடுப்பா? இந்த ரஹமத், இதுதான் ரஹமத்தாங்க. அதனால ஆய்வு பண்ணுங்க. அப்பெல்லாம் எத்தபிள் குரான். நீ இந்த குரானை சிங்குலர்லாம் சொல்றான், நீங்க செய்யுங்க. இன்னைக்கு நீங்க செய்யுங்க. இன்னைக்கு நான் முஸ்லீம் எத்தனை பேர் குரானை படிச்சு முஸ்லாத்துக்கு வர்றாங்க. என்ன பார்த்து உங்களா பார்த்து வர்றாங்க, சும்மா சொல்லுவாங்க. ஆனா பெரும்பாலும் இன்னைக்கு முஸ்லீமா மாறுறவங்க ரிவர்ட் எதோ வர்றாங்க. தன்னுடைய முந்தைய மார்க்கத்துக்கு எல்லா இறை தூதரும் கொடுத்த மார்க்கம், எல்லா இறை தூதர் அறிவுப்படுத்த அல்லாஹ்வின் பக்கம் வர்றாங்களே, அவங்கள்ட்ட கேட்டுப்பாரு, நீ எப்படி வந்தாண்டு கிளீனா சொல்லுவோம். அதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசமா, அதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம், அதுக்கு இது ஏன் இஸ் கம்பேரிங். அந்த ரிலிஜன் இந்த ரிலிஜன் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி அந்த வேத்தை இந்த வேத்தையை கம்பேர் பண்ணி அந்த செயலையை கம்பேர் பண்ணி தான் சத்தியத்துக்கு வரலாம். சும்மா நேரா வரல, பணம் கொடுத்து வரல, ஆசை காட்டி வரல. அவங்க அந்த மாதிரி வந்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அப்பதான் தெரியும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணை. அடுத்ததுல இந்த 20 கடைசி 10ல இருக்கிறோம். எனக்காக துவாச்சுங்க, உங்களுக்காக துவாச்சு. அல்லாஹ் எல்லாருக்கும் நேரு வழி காட்டிட்டான், கிதாபை கொடுத்துட்டான், ரசூலை கொடுத்துட்டான். ஆகவே அதுல முயற்சி பண்ற வேலை தான் நம்மள. அல்லாஹ் சொல்றான், தண்ணி ஓடுது, கை இருக்கு, எடுத்து குடிடாங்க. தண்ணி ஓடுது ஆறுல, கை இருக்கு, எடுத்து குடி. இதுதான் நம்மளோட வேலை. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு எல்லாத்தையும் காட்டிட்டான். எல்லா பரக்கத்தையும் அள்ளி வீசினான். ஒட்டுமொத்த மக்கள் தான் விரும்பி ஏற்கலாம், விரும்பி நிராகரிக்கலாம். ஃபுல் ரைட் கொடுத்துட்டான். உலகத்திலே முதல் சுதந்திரம் கொடுத்தவன் யாருன்னா அல்லாஹ். இதை வச்சுதான் நீங்க சுதந்திரத்தை பத்தி பேசுறான். சுதந்திரங்கிற வார்த்தையை முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண யாரு?
அல்லாஹ் தான். விரும்பி ஏற்கலாம், விரும்பி நிராகரிக்கலாம். எல்லா தூதர்களும் சொல்றான். ஈசாவை மறுக்கிறியா மறு, ஈசாவோட வேதத்தை மறுக்கியா மறு, மூசாவை மறுக்கிறியா மறு, மூசா கொடுத்த வேதத்தை மறுக்கியா மறு, இப்ராஹிம் நபியை மறுக்கிறியா மறு, இப்ராஹிம் கொடுத்த வேதத்தை மறுக்கியா மறு, மறு. விரும்பினா ஏத்துக்க, விரும்பினா நிராகரிக்கலாம். நிராகரிச்சா டேஞ்சரு, ஏத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு வெற்றி. இதுதான். அப்ப இதை ஆய்வு பண்றதுக்கு தான் நம்மள முயற்சி பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் இதுக்குள்ள வேலையே இல்லை, இதுக்குள்ள முயற்சி நாம் அனைவரும் செய்வோம். நம்மளே நாமளே பரிசுத்தமாகிக் கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்ய ஆகிறதோட நான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.